தங்கராஜ் ஆத்திரத்தில் ரேவதி அடிச்சிட்டாரு. அது தெரிஞ்சதுமே பாக்கியராஜ் நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ எதுக்கு அடி வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு பாக்கியராஜ் கூப்பிட்டாரு. முதல்ல ரேவதி வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் தங்கராஜை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற அளவுக்கு ரேவதிக்கு தைரியம் வராது அப்படின்னு தங்கராஜ் தப்பு கணக்கு போட்டாரு. தங்கராஜ் பாக்கியராஜை அவமானப்படுத்துறதுக்கான காரணமே கண்டிப்பாக ரேவதி தங்கராஜ் பக்கம் தான் நிற்பாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தான். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் அண்ணனை நீங்கள் அவமானப்படுத்தினா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நிற்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ரேவதி வந்துட்டாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம்தான், அதை அவங்க அடிக்கடி அந்த ஈகோவை டச் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னதான் இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்திலையும் எத்தனை நாளைக்கு இவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியும், என்னதான் நடக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மதி மாதிரி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ரேவதி. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் வேணும்னா கூட தங்கராஜுக்கு தெரியாம தான் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு கணவராக தான் தங்கராஜ் இருந்தார். இருந்தாலும் ரேவதி அவரோட மானத்தை காப்பாற்றி அந்த வீட்டில் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி தான் பொறுத்துக்க முடியும்? தாய் வீட்டை அவமானப்படுத்துறது, அண்ணன் நியாயம் கேட்டு வந்தா அண்ணனை அசிங்கப்படுத்தி வெளியே போடான்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப உச்சகட்டமான ஒரு திமிருத்தனம். அதை அடக்கணும்னு ரேவதி நினைச்சிட்டாங்க. தங்கராஜை தவிர்த்து வேற ஒரு ஆப்ஷன் அவங்க தேடலை. அந்த மாதிரி அவங்க இன்னும் அந்த மனநிலைமைக்கு போகவும் இல்லை. ஆனால் தங்கராஜ் அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து ரேவதியை நிறுத்துறாரு அப்படிங்கிறது. முதல்ல வர முடியாதுன்னு நான் இங்கே இருந்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் அவமானப்படுறதை தாங்க முடியாமல் பாக்கியராஜ் கூட கிளம்பிட்டாங்க நம்ம ரேவதி. இதுதான் தங்கராஜ் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலாக என்ன நடந்தாலும் நம்ம கூட இப்போ எங்கே போயிட போகிறா அப்படின்னு நினச்சதுனால தான் அவருக்கு இது நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு பாக்கியராஜ் வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. குழந்தைய கொடுத்துட்டு போ, நீ போனால் பரவாயில்லை அப்படின்னு தங்கராஜ் உரக்க குரலில் பேசுகிறாரு. அவள் எனக்கும் தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி குழந்தைய கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே போயிட போகிற அப்படிங்கிற ஒரு நினப்பில் தங்கராஜ் அமைதியாக உட்காந்துட்டார் போய் சோஃபாவில். இப்போது ரேவதியும் பாக்கியராஜும் அங்கேருந்து கிளம்பும்போது, அண்ணே இது கண்டிப்பாக தப்பான முடிவு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன தான் திட்டுவாங்க, தேவையில்லாமல் எதுக்குனே அப்படின்றாங்க. அதான் வீரப்பா வந்தாச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க. உன்னை அவமானப்படுத்தினாங்க அதனால தானே வந்தேன் அப்படின்னு. என்ன அவமானப்படுத்துகிறாங்க இல்லை எனக்காக இல்லை, நீ இதெல்லாம் இந்த மாதிரி முடிவெடுக்க தேவையில்லை, உனக்காக யோசி. எத்தனை நாளைக்கு இந்த ஆள்கிட்ட நீ அடி வாங்கிட்டு இருப்ப பார்த்தல்ல, இப்போ கூட என் பொண்டாட்டி நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அவர் கூட நீ வாழ்ந்தது போதும், முதல்ல அவர் பண்ண தப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை கூட்டிகிட்டு போகட்டும். அதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிச்சு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சோறு போடுறேன், அதுக்காக தானே இந்த வீட்டில் நீ இருக்கணும். மானம் மரியாதை கௌரவம்னு என்ன உனக்கு இருக்க சொல்லி இந்த வீட்டில் யார் உன்னை நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க? எல்லா விதத்துலேயும் இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தானே இருக்க, அந்த வீட்டில் மலர் இருக்கிற மாதிரி அப்படின்னு. ஏன்னா மலர் என்னைக்காவது இப்படி பேசியிருப்பியானே அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு ஏன் சப்போர்ட் இருக்குது, அட்லீஸ்ட் அவளுக்கு வேணுங்கிறத நானாவது வீட்டுக்கு தெரியாமல் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் உன் புருஷனே இங்கே வில்லனாக இருந்தால் என்ன பண்ணுறது, வா உட்காரு அப்படின்னு சொல்லி தரணினை அப்படின்றாங்க. தரணியை ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த நேரத்தில் ரேவதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரான், இவன் வேலைக்கு தானே போனான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. டே பாக்கியராஜ் என்னடா ஆச்சு, ஏன்டா ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சத்தம் கேட்டு நம்ம மலர் மதின்னு எல்லாருமே வெளியே ஓடி வந்து பார்க்குறாங்க. ரேவதி உள்ளே போ அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம ராகவன். அப்பா இருங்கப்பா, வீட்டுக்கு வந்த பிள்ளைய உள்ளவான்னு கூப்பிடாம என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் உள்ளே சொல்லக்கூடாதா? இங்கே நின்று நம்ம பேசணும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியணுமா அப்படின்னு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாத விஷயம் அப்படி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க, என்னடா மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லக்ஷ்மி கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது, ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதனால தான் இவன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. என்னடா மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனையாக வேணா இருக்கலாம், அதுக்காக பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நானே தான்ப்பா வந்துட்டேன், இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க ரேவதி. என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ உள்ளே போய் பேசலாம்ப்பா, வரணும்னு சொல்கிறீங்களா இல்லை நான் எங்கேயாவது போகவா அப்படின்னு ரேவதி கேட்கவும் மனசு கேட்கல. என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வாழணும்னு நினச்சா கூட உள்ளே வாமா அப்படின்னு தான் பெத்த பிள்ளைங்கிறதுனால உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. உள்ளே போனதுமே நம்ம பாக்கியராஜ் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் போய் ரேவதியை உங்கள் மருமக
பிள்ளை அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே கஷ்டமாக போயிடுது. என்னது அடிச்சாரா அப்படின்னு மதி மலர் 2 பேரும் ரேவதி பக்கத்தில் வந்து நின்று என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணத்தை பார்த்தா நல்ல செவந்திருக்கு, 4 விரலும் பதிஞ்சிருக்கு. இப்படி அடிப்பாங்க, எவ்வளோ ஆக்ரோஷமாக அடிச்சிருந்தா இப்படி 4 விரலும் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு மலர் கேட்குறாங்க. என்னங்க காமி அப்படின்னு லக்ஷ்மியும் வந்து பார்க்குறாங்க. அவங்க கண் கலங்கிடுறாங்க. என்னடி இது, ஏன் இப்படி அடிச்சாரு மாப்பிள்ள, அவர் இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. மா என்ன வேணா பண்ணியிருக்கட்டோமா, ஏன் அவளை பெற்றவங்க கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லையா, யாரையும் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிறாரு, அவர் அடிக்கிறதுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அவருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கேட்குறாரு. சரிடா நீ பேசுறதெல்லாம் சரிதான், ஆனால் எதுக்காக நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த, அங்கேயே பேசி வச்சு முடிச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. நான் பேசுறதுக்கு போனால் என் பொண்டாட்டியை அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருடா, முதல்ல வெளியே போடான்னு சொன்னார். அதுக்கப்புறம் கோபம் வந்து தான் ரேவதி என் கூட வந்தா. இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஏன் தெரியாது, மண்டபத்தில் தான் அத்தனை பேர் முன்னாடி வச்சு ரேவதி அடிச்சாரே அப்படின்றாங்க ராகவன். அது இல்லைப்பா, மலரோட பிறந்தநாள் அன்னைக்கு கேக் கட் பண்ணோம்ல, அன்றைக்கி ரேவதி வந்திருந்தா, அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டா போல இருக்கு. அதனாலேயும் என்னமோ 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருந்தாருப்பா நைட் டைமில், அதுவும் விடிகிற வரைக்கும் வெளியே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக தோணுச்சு, அவர் போட்டிருந்த ஸ்டேட்டஸ் எதுவும் எனக்கு சரியாக தோணலை. அதனால தான் நான் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா ரேவதி வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தா. என்னதான் கேட்டுக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கட்டின பொண்டாட்டியை விடிய விடிய வெளியே தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாக்கியராஜ். ஏன் இந்த வீட்டில் கூட தான் நடந்துச்சு அப்படின்றாங்க மதி. அது கேட்ட உடனே ராகவன் லக்ஷ்மி 2 பேருமே ஒரு மாதிரி தலை குனிகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவமானமாக இருக்குது, நம்ம பொண்ணுக்கு நடக்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே மதியை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. என்னையாச்சும் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஆனால் இங்கே அது கூட இல்லை, விடிய விடிய வெளியவே இருந்தாங்களா இவங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் போனேன்ல, நான் கூப்பிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போனேன் அப்படின்னு ரேவதி சொல்லிருச்சு. அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. உள்ளே போனதுக்கு அப்புறமும் கூட நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். அவர் கதவை திறந்து என்னை பார்த்தாரு, அதுக்கப்புறம் கதவை சாத்திக்கிட்டாரு. சரி இதுக்கு மேலே வெளியே அனுப்ப மாட்டாருன்னு நம்பி நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்துட்டு இருந்தா கூட நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு எவ்வளோ பெரிய அடியை அடிச்சிருக்காரு, அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நம்ம கூட ஒரு கத்தி பேசினதில்ல அவகிட்ட, நம்ம வீட்டில் அவ்வளோ செல்லமாக வளர்ந்த பிள்ளை, எவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தா, அவளை ஒரு வேலைக்கு அனுப்பி அவள் காலில் அவள் நிற்கிற மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு கண்டவங்கெல்லாம் வந்து நம்ம தங்கச்சி அடிச்சிருப்பாங்களாப்பா அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. டே போதும் நிறுத்துறா, மாப்பிள்ளை என்ன எப்போவுமே அடிக்கிறவரா இல்லை குடிகாரனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஏதோ சண்டை வந்திருக்கு, கோவத்தில் அடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு போகட்டும், நாங்கள் கேட்காம விட்டுருவோமா, அதுக்காக கேட்குறோம், ஏன் அடிச்சிங்க மாப்பிள்ளைன்னு கேட்குறோம், இவளோடது என்ன தப்புன்னு தெரியணும்ல அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒரு தப்பும் நான் பண்ணலப்பா, அவர் செஞ்ச தப்பை சொன்னது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. மதிக்கு புரிஞ்சிருச்சு இதனால தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி மலருமே திருன்னு முடிக்கிறாங்க. நீங்கள் என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. அதானே நீங்கள் என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து சுரேஷ் வராரு. என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. என்னம்மா ரேவதி வந்திருக்கா, ஏன் என்னாச்சு, கன்னத்தில் என்ன இவ்வளோ பெரிய காயம் அப்படின்னு பக்கத்தில் போய் கன்னத்தை தடவி பார்க்குறாரு. அப்போது அவங்களுக்கு நல்லாவே காயம் இருக்குது, அடிச்சதுன்னு தெரியுது. என்ன அடிச்சாரா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா அப்படின்னு அழுகுறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு. அவங்க அழுகிறத நம்ம சுரேஷாலே தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு, என்னாச்சுப்பா என்னாச்சு, எதனால் பிரச்சனை, ஏன் இங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன, நான் காலையிலேருந்து மாமா கிட்ட பேசவே இல்லை, என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலப்பா, சொல்லுங்கள் யாராவது வாய் திறந்து அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க மதி. உனக்கு எப்படி தெரியும், நீயும் இங்கே தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு, எதுக்காக அவர் அடிச்சிருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியும், நான் சொல்கிறேன் அது சரியாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு பாக்யராஜை பார்த்து சொல்கிறாங்க. அவர் அமைதியாகவே இருக்கார். அப்போது நம்ம மதி சொல்கிறாங்க, எனக்கு வேலை போச்சுல்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் நான் மண்டியை பிச்சுக்கிட்டு இருந்தேன், எந்த தப்புமே பண்ணலை, என்னோட வேலை பர்மனெண்ட் ஆக போகுதுன்னு ஆசையாக இருந்தேன். எல்லாருமே அங்கே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த வேலையை நான் எவ்வளோ ரசித்து செஞ்சுட்டு இருந்தேன்னு அப்படின்றாங்க. உன் வேலை போன கதையை பற்றியெல்லாம் இங்கே யார் பேசினது, அதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றாங்க. என்னது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு, அப்படி கூட சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இதோ இங்கே உங்கள் புள்ள நிற்கிறாரே, இவர் என்னை என்னைக்கு பார்த்தாரோ அன்னிலேருந்து பிரச்சனை, எப்போ
எப்போவுமே எங்களுக்குள்ளே செட்டே ஆகாது, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிற ஸ்டேஜில் தான் எங்கள் 2 பேரும் கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அது எதனால் வேணால் நடந்திருக்கட்டும், ஆனால் 2 பேருக்குமே பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இவரை மதிக்கலை, இவருக்கு மரியாதை கொடுக்கல, இவர் சொல்கிறத நான் கேட்கல அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள். அன்னைக்கு சண்டை வந்துச்சே, அப்போ கூட தெரிஞ்சிருக்குமே எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு. இது எல்லாமே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நாங்கள் பேசி தீர்த்துக்க வேண்டியது. இடையில வந்து அவர் இங்கே பஞ்சாயத்து பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணார். நான் இவரை மதிக்கணும் அப்படின்னா நான் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது நான் என் சொந்த காலில் நிற்காம இவரோட வருமானத்தில் வாழணும். அப்போ தான் நான் இவருக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு என் வேலையை எனக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு பெர்மனெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டு கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசியிருக்காரு. கரஸ்பாண்டன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அதனால தான் எனக்கு வேலை போயிருக்குங்கிறது இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அது தெரிஞ்சு இவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என் புருஷனால தான் உங்கள் வேலை போச்சுன்னு. அந்த கோவத்தில் நான் அமைதியாக இருக்காமல் கிளம்பி போய் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னை இப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. இந்த காலேஜில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இன்னும் எவ்வளவோ காலேஜ் இருக்குது, எவ்வளவோ வேலைகள் இருக்குது, 3 மாதத்துக்குள்ளே வேலைக்கு போய் காட்டுறேன்னு அங்கே சவால் விட்டுட்டு வந்தேன். ஆமாம், கோவத்தில் கத்தவும் செஞ்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க தான் என்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு அவராகவே கெஸ் பண்ணியிருப்பாரு, இல்லைனா கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பாரு. அதுக்காக தான் அடிச்சிருப்பாரு. கரெக்டாக அப்படின்னு ரேவதியை பார்த்தும் பாக்கியராஜை பார்த்தும் நம்ம மதி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாக்கியராஜுக்கே தெரியாது. எதனால் சண்டை வந்துச்சுங்கிறது கூட தெரியாது. சண்டை வந்துச்சு, அடிச்சிருக்காரு, அவ்வளோதான் தெரியும் நம்ம பாக்கியராஜுக்குமே. இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. நான் கூட ரேவதி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதுக்காக தான் அடிச்சிருப்பாரு. அப்படி இருந்தாலும் எப்படி அடிக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் அவள் எந்த தப்புமே பண்ணாமல் கை வச்சிருக்காரு அப்படின்னு கோவப்படுறாங்க. அவர் வேலை போகிறதுக்கு அவர் காரணமாக இருந்தாரா? நீ என்ன வளர்ற அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை தான். நிஜமாவே என் வேலை போனதுக்கு அவர் தான் காரணம். நான் போய் கேட்டப்போ ஆமாம் உன் வேலை போனதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு என்ன இப்போன்னு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அக்கா, அவர் வரட்டும், பேசட்டும். முதல்ல அவர் உன்னை அடித்ததுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். மதியோட வேலை போச்சுல்ல, அதுக்காக மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ போ, இல்லைனா இங்கேயே இருக்கா. எப்போ உன்னால் மாமாவை மன்னிக்க முடியுதோ அன்னைக்கு நீ அங்கே போனால் போதும். இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றாரு சுரேஷ். ஆச்சரியமாக இருக்குடா அப்படின்றாங்க மலர். ஏன்னா சுரேஷ் இப்படியெல்லாம் தங்கராஜை விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சுரேஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்காக போகிறாரு. ரேவதி ஏதாவது சாப்பிட வைக்கலான்னா எனக்கு பசிக்கலன்னு ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. தரணியை கூட்டிகிட்டு வந்துடுனேன் டைமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போது நம்ம பாக்கியராஜ் தரணியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அந்த கேப்பில் தங்கராஜ் ராகவனுக்கு கால் பண்ணி ரேவதியை சொல்ல கேட்காம பாக்யராஜ் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் ரேவதியை கை நீட்டி அடித்தது எவ்வளோ பெரிய தப்பு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறீங்க. உங்களை நம்பி எப்படி நான் என் பிள்ளையை அங்கே அனுப்புறது, அடிச்சே கொண்டுட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. என்ன மாமா, தங்கராஜை பார்த்து என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. நான் உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் மாப்பிள்ள. அன்றைக்கி அவள் ஒரு விஷயம் சொல்லிட்டா அப்படின்னு எங்களை பற்றியே கூட தான் சொல்லட்டும், அவள் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லியிருப்பா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, அதனால கூட சொல்லியிருப்பா. அதை நீங்கள் அப்படியே வந்து எங்ககிட்ட சொன்னீங்க. அப்போவே தெரிஞ்சது அவளும் நீங்களும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கீங்கன்னு. புருஷன் பொண்டாட்டிக்கு தேவையானது புரிதல் மட்டும்தான். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை போல இருக்குது. நீங்கள் ரேவதியை எப்படி நடத்துகிறீங்க, அவகிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் முன்னாடி ஒரு மாதிரி, நாங்கள்லாம் இல்லாத போது ஒரு மாதிரி தான் அவகிட்ட நீங்கள் நடந்துக்கிறீங்க பேசுகிறீங்கன்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கௌரவமாக வாழ்கிறீங்க 2 பேரும். அவளும் இது வரைக்கும் எதுவும் வந்து சொன்னதில்லை. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத கஷ்டம் அவளுக்கு ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பா அப்படின்னு நான் நினச்சி அமைதியாக விட்டுட்டேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுடலாம், நீங்கள் ரேவதி கிட்ட தான் பேசணும், எங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. தாரணியை கூப்பிட்டுட்டு பாக்யராஜ் வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளை கால் பண்ணியிருந்தாரு, இப்படி பேசினாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரேவதி முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட துணிச்சல் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட பேசியிருக்காரு. எப்படியும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அந்த திமிரு, அந்த தைரியம், அதனால தான் எப்படியாவது ரேவதியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடலான்னு நினச்சிருப்பாரு. எப்படி ரேவதியை கூப்பிட்டு போகிறாருன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு
ரொம்ப சவாலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிஞ்சது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவ்வளோ சீக்கிரம் சாப்பாடா அப்படின்னு நம்ம ராகவன் கேட்குறாரு. 7 மணி ஆயிடுச்சு மாமா அப்படின்றாங்க. பரவாயில்ல, எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து தங்கராஜோட கார் வீட்டு முன்னாடி வந்து நிற்குது. என்ன மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு ராகவன் தான் யோசிக்கிறாரு. லக்ஷ்மி அது கூட யோசிக்கவே இல்லை. அவர் உள்ளே வரும்போது அமைதியாக வாங்க மாப்பிள்ளை உட்காருங்கன்னு வழக்கமாக எந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அது எதுவுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் எவ்வளோ தப்பு நடந்திருந்தாலும் அவர் தங்கச்சி சாகிறதுக்கு நம்ம பாக்யராஜ் ஏதோ ஒரு வகையில் காரணம்னாலும் கூட அவர் இந்த வீட்டில் எல்லா விதத்துலேயும் நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மரியாதையும் மதிப்பும் தான் அவருக்கு இவங்க எல்லாருமே தலைவணங்கி போனதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஆனால் ரேவதி அவர் இப்படி தான் நடத்துகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கான மரியாதை அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. இதை வந்து தங்கராஜ் நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ பார்த்து அத்தை நான் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. ஆனால் ரேவதி அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும் யாருமே ரேவதி வெளியவா மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு எதுவுமே பேசுறதில்ல. மலர்கிட்ட வழக்கமாக காஃபி போட சொல்லுவாங்க, அது கூட சொல்கிறதில்ல. மரியாதை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன இருந்தாலும் நீங்கள் ரேவதியை கை நீட்டி அடிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ளை. அன்றைக்கி ஏதோ கோவத்தில் ஏதோ எல்லாரும் முன்னாடியும் அவள் ஏதோ பேசிட்டான்னு அடிச்சிட்டிங்க, அதுவே எங்களால் தாங்கிக்க முடியல. அன்றைக்கி வேறு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அன்றைக்கே நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் அவள் மேலே கை நீட்டி இருக்க மாட்டீங்க அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இப்போ என்ன நான் அடிச்சது தான் தப்பா, அவள் என்ன பண்ணான்னு கேட்டிங்களான்னு? அது எப்படி மாப்பிள்ளை, மதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம் தான், அதுக்காக நீங்களாவே போய் அவள் வேலையை விட்டுட்டு தூக்கிடுங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்களா? அந்த விஷயத்த அவள் மதிக்கிட்ட சொல்லியிருக்கா. நீங்கள் எதையுமே ஸ்ட்ரைட்டாக தானே செய்வீங்க, இதை மட்டும் ஏன் அப்படி செஞ்சீங்க? சுரேஷ் கிட்ட கூட நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் மாமா, இதில் நிஜமாவே எனக்கு உங்கள் மேலே வருத்தம் தான். ஏன் என்கிட்ட கூட சொல்லலை? மதியோட வேலை போகிற விஷயமா நீங்கள் என்கிட்ட பேசினப்போ நான் அமைதியாக தானே இருந்தேன். அப்போவே நீங்கள் யோசிச்சிருந்துருக்கணும்ல இது தப்பான முடிவு அப்படின்னு. நம்ம ஏன் அவளோட வேலையை போக வைக்கணும்? நான் வேலை போனதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது பற்றின வழியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுரேஷுமே தங்கராஜை எதிர்த்து பேசுகிறாரு. இதை எதிர்பார்க்கவே இல்லை தங்கராஜ். அதுக்கப்புறம் சரி நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபார்மில் இருக்கீங்க, கோவத்தில் இருக்கீங்க, நான் பண்ணது எல்லாமே சரின்னு ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. குழந்தைங்கள உள்ளவே விட்டுட்டு அவங்க மட்டும் வெளியே வராங்க. எங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. நான் வரல அப்படின்றாங்க ரேவதி. நீ வா, நான் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டுக்கிட்டது இல்லையா, இன்றைக்கி கோவம் அதிகமாகிடுச்சு, அடிச்சிட்டேன் அவ்வளவுதான், நான் இனிமேல் அடிக்க மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு. அடிச்சதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு பாக்யராஜ். நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிறோம், நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு கேட்குறாங்க. அவள் என் கூட வரலனா நான் குறுக்க வந்திருக்க மாட்டேன் தான். அவள் என்னை நம்பி என் கூட வந்துட்டால, என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கோம். நீங்கள் அடித்தது தப்பு, அவகிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அதே மாதிரி மதியோட வேலை போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கல்ல, அவகிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. போன வேலையை அவளுக்கு திரும்ப வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா ரேவதி வர்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க மாப்பிள்ளை, ரேவதி வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நீங்களும் மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மதி விஷயத்தில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும், அவள் சொல்கிறான்னா அவள் வேலை போனதுக்கு என்ன காரணம், யாரு காரணம்னு தெரிஞ்சதோ அவள் கோவப்பட்டிருக்கா, அதை நீங்கள் அவகிட்ட தான் பேசியிருக்கணும். ரேவதி மேலே எதுக்கு அந்த கோவத்தை காட்டுறீங்க அப்படின்னு இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம தங்கராஜ் கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போது தரணி இருந்துட்டு அப்பாவை பார்க்கணும், அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால் நான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் கேட்கல, சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போதைக்கு தரணி வேணா அவங்க அப்பா கூட இருக்கட்டும், பிள்ளைங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், என் கூட இருக்கணும்னு சொல்கிறாள் இளவரசி, அவள் என் கூட இருக்கட்டும், இவன் அவங்க அப்பா கூடவே இருக்கட்டும், அவங்க அப்பா இல்லாமல் இவன் சாப்பிடக்கூட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு பாக்யராஜ் சொல்ல நானும் வரேன் அப்படின்னு ரேவதியும் கூட போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தரணியை கூப்பிட்டுட்டு அங்கே போகும்போது அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. தரணி ஓடி போய் அக் பண்ணிக்கிட்டு அப்பா அப்படின்றாங்க. என்னப்பா அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னியா அப்படின்னு. இளவரசி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் தூங்கிட்டாப்பா அப்படின்னு. சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா சாப்பிடல அப்படின்னு. நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன், அதான் மாமா கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. மாமா மட்டுமா வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. உடனே நீ போய் தூங்கு போ பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. ரேவதி பாக்யராஜ் 2 பேரும் உள்ளே வராங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றாங்க. அவன் உங்களை பார்க்கணுன்னு சொன்னால் அவனை விட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்றாங்க. அப்போது நீ இங்கே இருக்கிறதா பிளான் இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், மதியோட வேலை எப்படி நீங்கள் போக வச்சிங்களோ அதே போல் அவளுக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்கணும். அதே மாதிரி என்னை நீங்கள் அடிச்சிங்கல்ல, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சமாதானம் பேசி அவங்க முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனி அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன். மற்றபடி நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், இல்லாட்டினா வரமாட்டேன் அப்படின்னு
அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. என்ன ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கான் போல இருக்கு உங்கள் அண்ணன் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணனை பற்றி பேசாதீங்க, இதுக்கு முன்னாடி மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு, எல்லாம் மதியோட ட்ரைனிங் போல இருக்கு அப்படின்றாங்க. இப்படியே போ, கண்டிப்பாக இன்னொரு மாப்பிள்ளையை தான் உனக்கு உங்கள் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், எனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதா என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, உங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, உங்களோட இந்த பகட்டான வீடு வாசல் காரு பங்களான்னு எல்லாத்தையும் பார்த்து வேணா யாராவது கட்டிட்டு வருவாங்க, அவங்க வேணும்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. என்னால் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க, எனக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்குது, அதை நோக்கி நான் போகிறேன், உங்களால் முடிஞ்சால் என்னை தடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரிய டயலாக் விட்டுட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி, இந்தாங்க இது நீங்கள் கட்டினது, எப்போ உங்களால் நான் சொன்னதை செஞ்சுட்டு என்கிட்ட பேச முடியுமோ அப்போ பேசுங்க, அது வரைக்கும் நான் இப்படியே இருந்துக்கிறேன், உங்களோட பொண்டாட்டியாக நான் என்னால் வலம் வர முடியாது அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்றாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். ஒருவேளை இது தங்கராஜோட கனவாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு ரேவதி கனவு காண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த மாதிரி மட்டும் ரேவதி முடிவெடுத்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.